ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேவரா வர்சஸ் மெய்யழகன். இந்த 2 படத்துல எந்த படத்துக்கு இங்க அதிக ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா மெய்யழகனுக்கு இருக்கு. ஏன்னா தேவரா படம் செகண்ட் ஹாஃப்லாம் வச்சு ஸ்டோரியை குழப்பி விட்டாங்க. அதனால நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு இங்கே. ஐ மீன் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிறேன். மெய் அழகனுக்கும் நிறைய நெகட்டிவ் வருது. ரொம்ப லேகாக இருக்குது, எதுக்கு இவ்வளோ டைம் எடுத்தாங்க. உண்மையிலே இந்த படம் யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகும்னா, உண்மையில ஒரு சொந்த வீட்டை விட்டு இல்லை அவங்க சொந்த வீட்டை விற்றுட்டு வேற ஒரு ஊருக்கு போய் அவங்க ஒரு வேலையை தேடியோ கட்டாயத்தின் பேரில் போவாங்கள்ல, அவங்களுக்குலாம் கன்ஃபார்ம் அவங்க கண்ணே கலங்க வச்சிரும். அந்த அளவுக்கு இருக்கு. எனக்கு இந்த ஸ்லோ படமே பிடிக்காது. எனக்கு ஃபுல் ஆக்ஷன்ஸு, ஃபாஸ்டா ட்விஸ்ட் அண்ட் டர்னு, அப்படியே எனக்கு ஃப்ளைட்டு வேகத்தில் போகிற படம் தான் பிடிக்குன்றவங்களுக்கு கண்டிப்பாக இதில் தேட்டரில் உட்காந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா இது ஃபுல்லாகவே ஒரு எமோஷ்னல். நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா அந்த படத்துக்குள்ளே போயிடுவீங்க. ஒரு பக்கம் தேவரா தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு அது ஒரு பெரிய படமாக இருக்கும். அவங்க அதிகமாக பார்க்குறாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் மெய்யழகனுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த 2 படமும் சேவ், ஓகே, நல்லா தான் போகுது. இன்னொரு 2 படம் ஒன்றா வந்துச்சு. அந்த 2 படத்தில் தான் எனக்கு ஒரு படத்துக்கு மேலே வருத்தம் இருக்குது. அது என்ன படம்னா லப்பர் பந்தும் கடைசி உலக போர். இந்த 2 படமே ஒன்றா வந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா 2 படமே சூப்பராக தான் இருக்குது. 2 படமும் நான் பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்குது. ஆனால் லப்பர் பந்து கொஞ்சம் எமோஷ்னலாக, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த ஈகோயிஸ்டிக்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் அதிகமாக அந்த படத்தில் நம்மளுக்கு தெரியும், அந்த கேரக்டர்ஸ்லாம். அதனால மக்களுக்கு இன்னும் அதிகமாக கனெக்ட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு நம்ம இப்போ ஆஃப் தமிழ் நடித்த அந்த கடைசி உலக போர் படத்தை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே எனக்கு நான் ஃபீல் பண்ணேன், ஒரு நம்ம அந்த இடத்துல இருந்தா என்ன ஆகும். ஏன்னா நம்ம சென்னையில் நடக்கிற மாதிரி தான் எடுக்கிறாங்க. நம்ம சென்னைனா டெய்லியும் போயிட்டு வர இடம் தான். நம்ம போன இடத்துலலாம் வெடிக்குது. ஐ மீன் அந்த ஒரு உலகப்போர் சென்னையில் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அது எக்ஸாக்டாக இருந்துச்சு. ஆனால் இது எனக்கு பார்க்கும்போது நான் யோசிச்சுட்டே இருந்த படம் பார்த்துட்டு இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. இதுதான் கொஞ்சம் டிராபேக். ஒரு 2 நல்ல படம் ஒன்றா வந்துச்சுன்னா 2 படமே ஓடும்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ தேவரா மெய்யழகன் மட்டுமே ஒன்றா வரல, அது கூடவே பிரபுதேவா படம் ஒன்று வந்திருக்கு, விஜய் ஆண்டனி படம் ஒன்று வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்ததுக்கான அடையாளமே யாருக்குமே தெரியாது. அது ரிலீஸ்ல ஆயிருக்கா அப்படின்னு உங்களுக்கே தோணுனாலும் தோணும். கொஞ்சம் தனித்தனியாக ரிலீஸ் பண்ணியிருந்தா அது அந்தந்த படத்துக்குன்னு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்குமோ அப்படின்றது என் ஒப்பீனியன். ஆனால் அவங்களுக்கு டேட்ஸ் இதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கலாம், அவங்க ப்ரொடியூசர் சைட்லேருந்து பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் படம் அங்கே அடி வாங்கிறது நல்லாவே தெரியுது. சின்ன படமோ பெரிய படமோ ஸ்டோரி நல்லா இருந்தால் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க.